ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் விதுர மகாத்மாவின் தொடர்ந்த கேள்விகள். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் வந்து 11 மற்றும் 12. யதா ஜலே சந்திரமசக்கம் பாதி தத்கிருதோ குணः திருஷ்யதே அசன்னபி திருஷ்டோர் ஆத்மனோ குணः. நீரில் பிரதிபலிக்கும் சந்திரன் நீரின் தன்மையுடன் உறவு கொண்டதால் பார்ப்பவருக்கு நடுங்குவது போல காணப்படுகிறது. அதே போலவே பௌதிகத்துடன் தொடர்பு கொண்ட ஆத்மாவும் பௌதிக தன்மையை கொண்டிருப்பதாக காணப்படுகிறது. சவே நிவர்த்தி தர்மேன வாசுதேவான் கம்பயா பகவத் பக்தி யோகேன திரோதத்தே சனேரிக. ஆனால் பரமபுருஷரான வாசுதேவனின் கருணையால் பற்றில்லாமல் பகவானுக்கு பக்தி தொண்டை செய்யும் முறையின் மூலமாக சுய சொரூபத்தை பற்றிய அந்த தப்பான அபிப்பிராயத்தை படிப்படியாக குறைத்துக் கொள்ள முடியும். சரி, மூணு விதமான நபர்கள். ஒருத்தங்க பௌதிகவாதிங்க, அப்புறம் இன்னொருத்தங்க வந்து மாயாவாதிங்க, அப்புறம் பக்தர்கள். பௌதிகவாதி, மாயாவாதி, பகவத் பக்தர்கள். இந்த மூணு பேருக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, பௌதிகவாதி இந்த உலக ஜட உலக வாழ்க்கையில, கட்டுண்ட வாழ்க்கையில, பந்தப்பட்ட வாழ்க்கையில இந்த புலன்கள் தான் எல்லாமே, எல்லாமே புலன்பத்துக்காக தான், எல்லாமே அனுபவிக்கிறதுக்கு தான். இங்க இருக்கிறது எல்லாமே நமக்கு அனுபவிக்கிறதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. அதனால எல்லாமே அனுபவிச்சிடணும். புலனின்ப அனுபவிக்கிறதுக்காக இந்த வாழ்க்கை, இல்லாட்டி நம்ம வாழ்க்கையை வீணாக்கிட்டோம். பெரும்பாலும் பௌதிகவாதி என்ன நினைக்கிறாங்க, புலனின்ப வாழ்க்கையில வந்து அவ்வளவு திருப்தி இல்லை, அந்த புலனின்ப வாழ்க்கையை வந்து அவ்வளவு அனுபவிக்க முடியலன்னா இந்த வாழ்க்கையில வந்து என்ன பிரயோஜனம், விரக்தி அடைகிறாங்க. சோ பெரும்பாலும் மக்களுக்கு இந்த உலகத்துல புலனின்பம் தான் பிரதானமா இருக்கு. புலனின்பமே பிரதானம். எந்த செயல் பண்ணாலும் அதுல புலன்பம் அனுபவிக்கலாமா, எப்படி புலன்பம் அனுபவிக்கலாம், புலன்களை எப்படி திருப்திப்படுத்தலாம், இதேதான் குறிக்கோளா இருக்கு. நீங்க பெரும்பாலும் மக்களுக்கு புலன்களை திருப்திப்படுத்துவதுதான் வாழ்க்கையின் குறிக்கோளா வச்சிருக்கிறதுனால இவங்களை கோ தாசர்கள் என்றாலே, கோனா புலன்கள், தாசன்னா புலன்களுக்கு அடிமை, புலன்களின் சேவகன். சோ பெரும்பாலும் இன்னைக்கு கிருஷ்ணரை மறந்து அறியாமையில இருக்கக்கூடிய மக்கள் புலனின்பம் தான் எல்லாமே, அதை விட சிறந்தது ஒண்ணு இல்லை அப்படிங்கிறதுல பிடிவாதமா இருக்காங்க, உறுதியா இருக்காங்க. அதனால அவங்க ஆன்மீக பாதைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தர்றதில்லை. யாரு வந்து ஆன்மீக பாதைக்கு அதிகமா முக்கியத்துவம் தர்றதில்லை, இந்த மனித வாழ்க்கை புலன்பத்துக்காக நினைச்சிட்டு இருக்கிறோம். இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும், ஒரு நாள் செத்து போயிடுவோம், அப்ப எதையும் அனுபவிக்க முடியாது, அதனால இருக்கும் போதே எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும் அப்படிங்கறது நம்முடைய கொள்கை. பௌதிகவாதியோட கொள்கை என்னன்னா, இருக்கும் போதே அனுபவிச்சிடணும். அதனாலதான் பிரபுபாத சொல்றார் ஒரு கிளாஸ்ல அடிக்கடி, சார்வாக் தியரி, சார்வாக் முனியோட தியரி. சார்வாக் முனியோட தியரி என்னது,
ஈடங்கிருத்வா சுகம் ஜிவே லாபோ ஜீவே சுகம் ஜிவே பச்சிபூதஸ்ய தேகஸ்ய குத புனமனராகவே. சார்வாக் முனி ஒரு நாத்திகன், நாத்திக முனிவர். இந்த நாத்திக முனிவர் என்ன சொல்றாரு, இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு, அதனால எல்லாத்தையும் நீங்க அனுபவிச்சிருங்க. இவர் ஒரு மனக்கற்பனையாளர். இந்த மனக்கற்பனையாளர் என்ன சொல்றாரு, இந்த உலக வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கு எல்லாத்தையும் அனுபவிச்சிருங்க. ஏன்னா நீங்க ஒரு நாள் செத்து போயிடுவீங்க. உங்களுக்கு அனுபவிக்கிறது கஷ்டமா இருக்கா, கவலைப்பட வேண்டாம். திருடுங்க, கொள்ளையடிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. சாப்பாட்டுல நெய்யை ஊத்தி சாப்பிடுங்க. இந்தியாவில இந்தியாவில சாதத்துல நெய்யை ஊத்தி சாப்பிடுறது ரொம்ப விசேஷம். நான் மனமா இருக்கும், சுவையா இருக்கும். நெய் வாங்க காசு இல்லையா, திருடுங்க, கொள்ளையடிங்க, கொலை பண்ணுங்க, இருக்கிற வரைக்கும் அனுபவிங்க. இதுதான் நாத்திக கொள்கை. இதுதான் எத்திஸ்டிக் பிலாசபி, சார்வாக் முனி. அப்ப முனிவர்ல கூட நாத்திகர்கள் இருந்திருக்காங்க. ஒரு காலத்துல முனிவர்கள், நாத்திகர்கள், அப்புறம் பௌதிக கற்பனையாளர்கள், மனக்கற்பனையாளர்கள், இந்த மாதிரி நிறைய இருந்திருக்காங்க. நம்ம அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, திருவள்ளுவரை நாத்திகரா மாத்திடுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா பழைய திருவள்ளுவர் போட்டோ பார்த்தா உடம்பெல்லாம் விபூதி பூசி இருப்பாரு, ஒரு துறவியா இருப்பார். திருவள்ளுவர் போட்டோ இருக்கு இல்லையா, நீங்க பழைய திருக்குறள் புஸ்தகம் வாங்கினீங்கன்னா அது திருக்குறள் புத்தகத்துல திருவள்ளுவர் ஒரு சாது, அவர் ஒரு துறவி. ஆனா இன்னைக்கு அரசாங்கம் அவருக்கு என்ன பண்ணிச்சு, நாத்திகன் மாதிரி பண்ணிச்சு. அப்படியே உடம்பெல்லாம் கட்டு மசிலா வச்சு கையில ஒரு எழுத்தாணி, அதை பார்த்தா அவர் உட்காந்துக்கிறத பார்த்தா உன்னை குத்திடுவேங்கிற மாதிரி தான் உட்காந்து. இந்த நாத்திக திருவள்ளுவர் இவங்க பண்ணிருக்கிற திருவள்ளுவர் யாரு, இந்த நாத்திக அரசாங்கம் இருக்கு இல்லையா, நாத்திக அரசாங்கம் திருவள்ளுவர் எந்த சமயத்தையும் சாராதவங்கிறதுக்காக ஒரு வேலை பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க, திருவள்ளுவருடைய அடையாளத்தில் அடிச்சு கையில ஒரு எழுத்தாணி கொடுத்து உட்காந்துக்கிறதே பார்த்தா யாரையோ குத்திடுவோங்கிற மாதிரி தான். இந்த மாதிரி அரசாங்கம் பெரும் சாதனை பண்ணி இப்ப படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் திருவள்ளுவர் எந்த சமயத்தையும் சார்ந்தவர் இல்ல, எந்த தர்மத்தையும் சார்ந்தவர் இல்ல, அவர் எல்லா தர்மத்துக்கும் சமயத்துக்கும் பொதுவானவர் அப்படின்னு ஒரு தவறான பாடத்தை கற்பிக்கிறார். இந்த திருவள்ளுவரை அவர் மூலமா தவறான படம், அது திருக்குறளுக்கு தவறான விளக்கு உரை, திருக்குறளுக்கு தவறான விளக்கு உரை எழுதுறது, சனாத தர்மத்தை இகழ்ந்து பேசுவது, நமது இதிகாச புராணங்களை இகழ்ந்து பரிகாசம் செய்வது, இதெல்லாம் தொழிலாக வச்சுக்காங்க ஒரு சிலர். இது கலியுகத்துடைய துரதிருஷ்டம். கலியுக மக்கள் துரதிருஷ்டாளிகளாகவும் துன்பம் நிறைந்த வாழ்க்கையிலே இருக்காங்க. பெரும்பாலும் கலியுக மக்கள் என்ன, துரதிருஷ்டம். பிராயணா பாய கலோ அல்பாய ஸ்முகேஜனா மந்தாச மந்த மதையும் மந்த பாக்கியாவை பார்த்துருக்காங்க. மந்த பாக்கியம் துரதிருஷ்டம் உள்ளவங்க, உப்பாத்திரதா எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா திருட கையிலேயே சாவி போயிடுச்சு. இந்த மாதிரி நாத்திகர்கள் நாடு ஆளும்போது மக்கள் நிம்மதி இல்லாம சண்டை சச்சரவு, தொற்று வியாதி, பஞ்சம், வறட்சி, மழையின்மை, வெள்ளப்பெருக்கு, உள்நாட்டு பூசை, வெளிநாட்டு பூசை, இதெல்லாம் எந்த பூமியில பசுக்கள் வதை செய்யப்படுதோ, பசுவோடைய ரத்தம் அந்த பூமியில சிந்தும் போது சரி, வைணவர்கள் துன்புறுத்தப்படும் போது சரி, உண்மையான தர்மத்துக்கு எதிராக மக்கள் வாழும்போது, பாவகரமான வாழ்க்கையை வாழும்போது, பாவகரமான வாழ்க்கையை வாழக்கூடிய தலைவனா இருக்கும்போது அந்த சமுதாயம் எப்படி நிம்மதியா இருக்கணும்? இதான் கோபா கேட்கிறார். எப்படி அந்த சமுதாயம், கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அதனால இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த பௌதிகவாதிகளுடைய பிளான் புலன்பம் தான் பிரதானம். அதுக்காக என்ன வேணா செய்வாங்க. அதுதான் ரிஷப் தேவ் சொல்றார், நூனம் பிரமத்த குருதே விகர்மா ஏ இந்திரிய பிரீத்தி ஆத்மோய. பிரமத்தா அப்படின்னா மேட் ஆஃப்டர் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன், புலன்பத்துல பித்து பிடிச்சிருக்கிறவங்க. பிரமத்தா, மத்தா, பிரமத்தா. மத்தானா பைத்தியக்கார, பிரமத்தானா பித்து பிடிச்ச பைத்தியக்கார. நூனம் பிரமத்த குருதே விகர்மா, கர்மா அகர்மா விகர்மா. விகர்மான சாஸ்திரத்திலே சொல்லாத செயலை பண்றது பாவகரமான வாழ்க்கை வாழ்க்கை, அதுதான் விகர்மா. விகர்மா. சோ விகர்மா என்னது, புலன்பத்துக்காக என்ன வேணாலும் செய்யலாங்கிறத விகர்மா. அடுத்தவங்களை ஏமாத்தலாம், வழிப்பறி செய்யலாம், கொலை பண்ணலாம், கொள்ளையடிக்கலாம், திருடலாம், லஞ்சம் வாங்கலாம், ஊழல் பண்ணலாம், இதெல்லாம் விகர்மா. சோ நூனம் பிரமத்தா. ஏன் இந்த விகர்மா பண்றாங்க, ஏன் பித்து பிடிச்சிக்க, புலன்பத்துக்காக. ஏன் இந்திரிய பிரீத்தி ஆத்ம நோயம், புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காகவே அப்படி பண்ணணும்.
ஆனா புரியாதவங்களுக்கு இந்த புலன்ப வாழ்க்கை எப்பவுமே நரகத்தை நோக்கிதான் கொண்டு செல்லும். புலன்ப வாழ்க்கை இன்னைக்கு ஆபத்தா இருக்கு. அதனால பௌதிகவாதிங்க இதெல்லாம் இந்த உலகத்துல மாயினுடைய கவர்ச்சியில மயங்கிட்டு புலன்பமே பிரதானம் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக சிந்தனையே கிடையாது. அப்படி ஒரு சிலர் புலன்ப வாழ்க்கையில விரக்தி அடையும் போது அவங்க ஆன்மீக பாதை நோக்கி வராங்க. புலன்பத்துல விரக்தி அடைகிறவங்க ஆன்மீக பாதை நோக்கி வராங்க. அந்த ஆன்மீக பாதையில வர்றவங்க எல்லாருமே கிருஷ்ண பக்தர் ஆயிடுறது இல்ல. ஆன்மீக பாதையில வர்றவங்கள மாயாவாதிகள் இருக்காங்க. ஆன்மீக பாதையில 3 விதமா இறைவனை உணரலாம்னு சொல்லி, பிரம்மேதி பரமாத்மேதி பகவானின் சத்தையே வதந்தி தத் தத்துவம் ஞானம் அவ்யயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவானின் சத்தை. பிரம்மம், பரமாத்மா, பகவான். பிரம்மத்தை உணரக்கூடியவங்க ஞானிகள், பரமாத்மாவை உணர முயற்சி பண்றவங்க யோகிகள், பகவத் பக்தர்கள், பகவானை வழிபடுபவர்கள் பகவத் பக்தர்கள். இவங்க 3 பேர் ஆன்மீகவாதி தான். 3 பேர் ஒரே கேட்டகரி கிடையாது. அதனாலதான் இந்த ஓமை கொடுத்திருக்கீங்க பாகவதத்துல. பாகவதத்துல இன்னொரு அழகான ஓமை கொடுத்திருக்குன்னா, யதா ஜலே சந்திரமசக கம்பாதிஸ்தத் கிருதோ குணஹ திருஷ்யதே அசன்னவி திருஷ்டோர் ஆத்மனோ குணஹ. நீரில் பிரதிபலிக்கும் சந்திரன் நீரின் தன்மையுடன் உறவு கொண்டதால் பார்ப்பவருக்கு நடுங்குவது போல காணப்படுகிறது. அதை போலவே பௌதிகத்துடன் தொடர்பு கொண்ட ஆத்மாவும் பௌதிகத்தின் தன்மையை கொண்டிருப்பதாக காணப்படுகிறது. இந்த ஓமை ரொம்ப அழகான ஓமை. இந்த அனாலஜி இருக்கு இல்லையா, பியூட்டிஃபுல் அனாலஜி. இதுல 2 பாடம் பிரபுபாதர் பொருளுடைய அழகா சொல்லியிருக்காரு. இந்த நீரில் தெரியக்கூடிய சந்திரன், ஆகாசத்திலும் சந்திரன் தெரியுது. ஆகாசத்துல பார்த்தா, மேல பார்த்தா சந்திரன் தெரியும். அதே சந்திரனுடைய பிம்பம் தண்ணியிலே தெரியும். எங்கேயாவது ஒரு குளம் குட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், குளம் குட்டை ஆறு, இதுலயும் அந்த சந்திரனுடைய பிம்பம் தெரியும். ஆகாசத்துல இருக்கிற சந்திரனின் பிம்பம் நீரில் தெரியும். ஆனா ஆகாசத்துல இருக்கிற சந்திரன் உண்மை, நீரில் தெரியக்கூடிய பிம்பம் மாயை. இது கொஞ்சம் கவனம், இந்த தத்துவம் கொஞ்சம் கவனமா கேட்டாதான் புரியும். தூங்கிடக்கூடாது, கவனமா கேட்கணும். எப்படின்னா, ஆகாசத்துல ஒரு சந்திரனை பார்க்கிறோம், அது உண்மை, அது பொய் இல்லை, அது மாயை இல்லை, அது உண்மை, அது ஸ்டடியா இருக்கு. ஆகாசத்துல இருக்கிற சந்திரன் ஸ்டடி, ஹரே கிருஷ்ணா, ஆகாசத்துல இருக்கிற சந்திரன் ஸ்டடியா இருக்கு. அது நடுங்கிறது இல்ல, அது நடுங்கிறது இல்ல, தன்னிலே குலையறது இல்ல, அது அப்படியே தான் இருக்கு. ஆனா அதே ஆகாசத்துல இருக்கிற சந்திரன் தண்ணியில பார்க்கும்போது, இந்த தண்ணியில ஏதோ ஒரு வேவ் போகுது, அலை போகும்போது அந்த சந்திரன் நடுக்கிற மாதிரி இருக்கு. ஆனா உண்மையில சந்திரன் நடுக்குதா? கிடையாது. அது தண்ணியில பார்க்கும்போது நடுக்கிற மாதிரி இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, அதுல 2 ஓமை இருக்கு. இந்த ஓமையை எடுத்துட்டு 2 விளக்கம் கொடுக்கலாம். பிரபுபார் பொருளுரையில மிக அழகா 2 விளக்கம் கொடுத்திருக்காரு. ஒன்று ஆகாயத்தில் இருக்கும் சந்திரன், இனி ஒன்று நீரில் பிரதிபலிக்கும் சந்திரன். ஆகாயத்தில் இருக்கும் சந்திரன் நிலையாக ஸ்டடியா இருக்கு. ஆகாசத்துல பார்க்கக்கூடிய சந்திரன் வானத்தில் தெரியும் நிலா, வானத்தில் தெரியும் நிலா ஸ்டடியா இருக்கு. அதுல எந்த நடுக்கமும் கிடையாது. ஆனா தண்ணியில பார்க்கக்கூடிய நிலா, நீரில் காணக்கூடிய சந்திரன் நடுங்குவது போல இருக்கு. இதுல என்ன 2 ஓமைன்னா, ஒன்னு ஜீவாத்மா, இன்னொன்னு பரமாத்மா இருக்கு. பரமாத்மா எப்போ ஸ்டடியா இருக்கு. பரமாத்மா தன்னிலை பிறழுவதே இல்லை. கிருஷ்ணா தன்னிலை பிறழுவதே இல்லை. கிருஷ்ணா ஸ்டடியா இருக்காரு. கிருஷ்ணா எப்பவுமே தன்னிலை மாறாதவர். கிருஷ்ணா எப்பொழுதும் தன்னிலை மாறாதவர், நிலை பிறழாதவர். அதனால அவருக்கு என்ன பேரு? கிருஷ்ணா தன்னிலை மாறாதனால என்ன பேர் அவருக்கு? அச்சுதா. சுதா அப்படின்னா ஃபால் டவுன், விளக்கூடியவங்க. சுதா என்றால் வீழ்ச்சி. ஹரே கிருஷ்ணா. சுதா என்றால் வீழ்ச்சி அடைபவர், அச்சுதா என்றால் வீழ்ச்சி அடையாதவர்.
அதான் அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து சொல்றாரு, சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமே அச்சுதா. ஓ அச்சுதரே. ஏன் வந்து அர்ஜுனன் கிருஷ்ணரேன்னு சொல்லல? சேனையோர் உபயோர் மத்திய ரதம் ஸ்தாபயமே கிருஷ்ணான்னு சொல்லியிருக்கலாமே. ஓ கிருஷ்ணரே, இந்த ரெண்டு படைகளுக்கு நடுவில் என் தேரை கொண்டு போய் நிப்பாட்டுங்க. ஓ கிருஷ்ணரே, ஓ நண்பனே, இப்படி சொல்லியிருக்கலாமே. அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து, ஹே யாதவா, ஹே கிருஷ்ணா, ஹே பார்த்தசாரதி, ஹே நண்பனே, நீ வந்து என்ன பண்ணு, எனக்கு சாரதியா இருக்க, இந்த ரெண்டு படைகளுக்கு நடுவுல தேரை கொண்டு போய் நிப்பாட்டு அப்படி சொல்லிருக்கலாம். ஏன் அச்சுதான்னு சொன்னாரு? இப்ப வந்து பகவத்கீதை படிக்கிறவங்க, பகவத்கீதை பாக்குறவங்க நினைச்சு கூடாது கிருஷ்ணா வந்து ஒரு சாதாரண மனிதர். அர்ஜுனனும் கிருஷ்ண நண்பர்கள். அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணர் தேரோட்டியா இருந்திருக்காரு. இனி ஒரு யோகா பண்ணிதான் கடவுள் ஆகணும். நோ, கிருஷ்ணா யோகா பண்ணில கடவுளாக வேண்டாம். கிருஷ்ணா தவம் பண்ணி கடவுளாக வேண்டாம். கிருஷ்ணா தியானம் பண்ணி கடவுளாக வேண்டாம். கிருஷ்ணா எப்பவுமே கடவுள் தான். There is always God is God, dog is dog. G-O-D dog, G-O-D God, D-O-G dog. இல்லையா? காட திருப்பி போட்ட டாக். சோ அதனால கிருஷ்ணா எப்போ கிருஷ்ணர் தான், நாம எப்போ நாம தான். கிருஷ்ணர் தான், நாம தான். நம்ம ஒரு நாள் கிருஷ்ணர் ஆயிட முடியாது. தலை குப்புற நின்னால் ஆக முடியாது. ஒரு ஜீவாத்மா வந்து தலை குப்புற நின்று தண்ணி குடிச்சாலும் கிருஷ்ணர் ஆயிட முடியாது. எஸ், கோமாதவி ஆமான்னு சொல்லிட்டேன். ஒரு ஜீவாத்மா வந்து தலை குப்புற நின்று தண்ணி குடிச்சாலும் அவன் கடவுள் ஆயிட முடியாது. இதுதான் மாயாவத தத்துவம். என்னது? தான் கடவுள் ஆயிடலாம். இப்போ என்ன மாயாவத தத்துவம்னா, ஃபர்ஸ்ட் இந்த சந்திரன், இந்த ஒரு ஊமை எடுத்துக்கிட்டா, இந்த அனாலஜி, சந்திரன் வான்ல தெரியுது, அது நிரந்தரமானது. இந்த தண்ணியில இருக்கிற சந்திரன் அதே சந்திரனுடைய எக்ஸ்பான்ஷன் தான். இப்போ நான் இதை உணர்ந்துட்டேன்னா அப்புறம் நானும் அந்த சந்திரன் ஒன்னாயிடுவோம். நானும் அந்த சந்திரனுடைய பிம்பம் தான். அதுவும் பிரம்மம், நானும் பிரம்மம், எல்லாம் பிரம்மம் தான் அப்படிங்கறத மாயாவத கொள்கை. அந்த சந்திரன் வேற, இந்த சந்திரன் வேற இல்ல, அந்த சந்திரனுடைய சாயல் தான் இந்த சந்திரன் அப்படின்னு ஒருத்தர் ஆர்கியூ பண்ணலாம். ஓ இங்க பாருங்க, வானத்துல ஒரு சந்திரன் தெரியுது, அதே சந்திரன் தண்ணியிலே தெரியுது, ரெண்டும் ஒண்ணுதான். ஒருத்தர் என்ன ஆர்கியூ பண்ணலாம்? ஒரு மாயாவதி தர்க்கம் பண்ணலாம். அதுவும் பாருங்க, வானத்துல ஒரு சந்திரன் தெரியுது, அதே சந்திரன் தான் அந்த தண்ணியிலே தெரியுது, அப்போ இந்த ரெண்டு சந்திரன் ஒண்ணுதான், வேற வேற இல்ல. இந்த மாதிரி ஒரு மாயாவாதி ஆர்கியூமெண்ட் பண்ணலாம், ஒரு வாதம் செய்யலாம். ஆனா வைணவாச்சாரியர் என்ன சொல்றாங்க? வானத்துல தெரியக்கூடிய சந்திரன் உண்மை, தண்ணியில தெரியக்கூடிய சந்திரன் இருக்குல்லையா, அது உண்மை இல்லை. ஏன்னா இங்க நடுக்கம் இருக்கு, அதுக்கு நடுக்கம் இல்லை இல்லையா? வானத்துல இருக்கிற சந்திரன் இங்க நடுக்கிறத பாத்துருக்கோமா? வானத்துல இருக்கிற சந்திரன் நடுக்குவதே இல்லை, அது ஸ்திரமா இருக்கு. ஆனா தண்ணியில காணக்கூடிய சந்திரன் நடுக்கிற மாதிரி இருக்கு. ஆனா உண்மையில வந்து தண்ணியில காணக்கூடிய சந்திரனும் நடுக்கிறது இல்ல. அந்த நீர்ல வந்து வைப்ரேஷன் வர்றதுனால அந்த சந்திரன் நடுக்கிற மாதிரி இருக்கு. ஒண்ணும் புரியல எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சுது? ஏன் ஆடுது? சரி, அது ஏன் நடுக்குது? தண்ணியில இருக்கிற சந்திரன் ஏன் நடுக்குது? தண்ணியில இருக்கிற சந்திரன் ஏன் நடுக்குது? இல்ல, அது ஜீவாத்மா. ஏன் நீர்ல இருக்கிற சந்திரன் நடுக்கிற மாதிரி தெரியும்? ஏன்னா சந்திரன் நடுங்கல, அந்த தண்ணியோட சம்பந்தப்பட்டிருக்குதான் நடுக்கிற மாதிரி தெரியுது. சந்திரன் ஆகாசத்துலதான் இருக்கு, அது ஸ்டடியா தான் இருக்கு. அது தண்ணியில விழுந்ததுனால அது தண்ணியில ஷேக் வரும்போது இது நடுக்கிற மாதிரி இருக்கு. இதே மாதிரிதான் ஜீவாத்மாவை நாம நித்தியமானவங்க. இந்த ஜட உலகத்துல வந்ததுனால ஜட உலகத்துல இருக்கிற குணங்களால் நம்ம மறைக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய உண்மையான நிலையை நம்ம மறந்துட்டோம். எப்படி நீரில் பிரதிபலிக்கும் சந்திரன் நடுகிற மாதிரி தெரியுதோ, அந்த மாதிரி தூய்மையான ஆத்மா, பரிசுத்தமான ஆத்மா, இந்த உடல்ல இருக்கிற தூய்மையான ஆத்மா இந்த ஜட உலகத்தினுடைய தொடர்புனால
இந்த ஜட உலகத்தினுடைய தொடர்புனால என்ன ஆயிடுச்சு? ஜட உலகத்தின் தொடர்புனால இது கலங்கமான மாதிரி தெரியுது. அப்ப என்ன ஆயிடுச்சு? ஆத்மா வந்து முக்குணத்தினால மறைக்கப்பட்டிருக்கு, முக்குணத்தினால கட்டப்பட்டிருக்கு. ஆன்மா வந்து மூணு குணத்தினால கட்டப்பட்டிருக்கிறதுனால இந்த ஆத்மா வந்து கட்டுண்ட ஆத்மான்னு சொல்றோம். ஜட இயற்கையின் குணங்கள் பந்தப்பட்டிருக்கிறதுனால பந்தப்பட்ட ஆத்மான்னு சொல்றோம். சோ நாம இந்த ஜட இயற்கையின் குணங்களால் கட்டுப்பட்டதுனால கட்டுண்ட ஆத்மா, ஜட இயற்கையில வீழ்ந்ததுனால வீழ்ந்த ஆத்மா, மாயினுடைய கவர்ச்சியில பந்தப்பட்டதுனால பந்தப்பட்ட ஆத்மா. கண்டிஷன் சோல் அண்ட் பேலன்ஸ் சோல். ஆனா உண்மையில ஆத்மா இதுக்கு உட்பட்டதல்ல. ஆன்மா வந்து இந்த ஜட இயற்கையின் முக்குணத்தை சார்ந்ததல்ல. ஆத்மா இந்த ஜட இயற்கையை சார்ந்ததல்ல. ஆத்மா வந்து இந்த ஜடை தொடர்பு கொள்றதுனால அதனால கவர் ஆயிடுச்சு, கவர் பண்ணி மூடப்பட்டிருக்கு. எப்படி நெருப்பு புகையால மூடப்பட்டிருக்கோம், கண்ணாடி தூசியால மூடப்பட்டிருக்கோம், கருப்பையில் இருக்கிற கரு வந்து கருப்பையால மூடப்பட்டிருக்கோம், அது போல ஆத்மா மூடப்பட்டிருக்கு இல்லையா? பகவத்கீதை கிருஷ்ணன் எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. தூமேனாகரே வன்னி எதா எதா கர்ப்போ மலேனச்ச, மறந்து போச்சு ஸ்லோகம். பகவத்கீதையில கிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்றாரு. பூமேனாகரே வன்னி நம்புறது நெருப்பு புகையால் மூடப்பட்டிருக்கு, கருப்பையால் மூடப்பட்டிருக்கு, கண்ணாடி தூசியால மூடப்பட்டிருக்கு. கிருஷ்ணா வந்து 3 உவமை கொடுக்கிறாரு. இங்க வந்து கிருஷ்ணா என்ன பண்றாரு? 3 பிரபு 38வது ஸ்லோகமா கர்மயோகம் 3.38. அதுதான் பிரபு. धूमेनाव्रियते वह्निर् यदादर्शो मलेन च यदो लभेनावृतो गर्भ तदादेना ஆவிருதம். எவ்வாறு நெருப்பு புகையாலும் கண்ணாடி தூசியாலும் கருப்பையாலும் மறைக்கப்பட்டுள்ளதோ அவ்வாறே காமத்தின் பல்வேறு நிலைகளில் உயிர்வாழிகள் மறைக்கப்பட்டுள்ளார். இப்படிதான் நம்முடைய உண்மையான அடையாளத்தை நம்ம மறந்துட்டோம். என்ன பேசிட்டு ஸ்டார்டிங்ல புலன்போம். சோ புலன்பம் தான் நம்ம கண்ணை மறைச்சிருக்கு, நம்முடைய உண்மையான அடையாளத்தை. அப்ப ஏன் கிருஷ்ணா இந்த 3 உவமை கொடுக்குறாரு? அதுக்கு ரீசன் இருக்கு. புரோபார் வந்து பொருளோட எழுதிட்டு ஏன் கிருஷ்ணா இந்த 3 உவமை கொடுக்குறாரு? நெருப்பு புகையால மூடி இருக்கு, கண்ணாடி தூசியால மூடி இருக்கு, கரு வந்து கருப்பையால மூடி இருக்கு. இது என்ன வித்தியாசம்? மூணு கரு வந்து கருப்பையில் இருக்கிற கரு வந்து தன்னை விடுவிச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் கண்ணாடி உள்ள தூசி கொஞ்சம் பிராயத்தம் பண்ணா கிளீன் பண்ணிடலாம். நெருப்புல உள்ள புகையில் உள்ள நெருப்பு லேசா விசிறின கப்புன்னு பிடிச்சிடும் இல்லையா? இப்போ ஒரு இடத்துல நெருப்பு புகைச்சுக்கிட்டே இருக்கு, உள்ள நெருப்பு இருக்கு ஆனா புகை மட்டும் வருது. நமக்கு லேசா விசிறி விட்டான்னு வச்சுக்கோங்களேன், கப்புன்னு பத்திடும் இல்லையா? லேசா விசிறி விட்டா போதும். அதுக்கப்புறம் அதுக்கு ரொம்ப பிரயத்தப்பட வேண்டாம். அதாவது நெருப்பால் புகையால் மூடப்பட்ட நெருப்பு, புகையால் மூடப்பட்ட நெருப்பை பத்த வைக்கிறதுக்கு ரொம்ப பிரயத்தப்பட வேண்டாம். லேசா விசிறி விட்டா கப்புன்னு பிடிச்சிடும். சரி, கண்ணாடியில் உள்ள தூசி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கிளீன் பண்ணணும், கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணணும். கொஞ்சம் ஈர துணியெல்லாம் வச்சு தொடச்சு, பேப்பர் வச்சு தொடச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி தொடர்ந்து கிளீன் பண்ணணும். சும்மா அப்படி மேல ஃபேன் பண்ணா பத்தாது, சும்மா மேலாப்புல தொடச்சா பத்தாது. ஒரு கண்ணாடி ஃபுல்லா டஸ்டா இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், சிலப்ப கார் கண்ணாடி ஃபுல்லா டஸ்டா இருக்கும், சும்மா மேலாப்புல தொடச்சா போயிடாது. நம்ம தண்ணி ஊத்தி சொல்யூஷன் போட்டு வைப்பர் பண்ணி எல்லாம் கிளீன் பண்ணணும், அப்ப கிளீன் ஆகும். அதுக்கப்புறம் கருவுல இருக்கிற கருப்பையில இருக்கிற கரு ஆதரவற்ற நிலையில இருக்கு, அது வந்து தன்னை விடுவிச்சுக்க முடியாது. இதே மாதிரிதான் ஜீவாத்மா 3 நிலைகள் இருக்கு. சில ஜீவன்கள் வந்து தாவர உடல்ல இருக்கு, சில ஜீவன்கள் விலங்கு உடல்ல இருக்கு, சில ஜீவன் மனித உடல்ல இருக்கு. மனித உடல் இருக்கிற ஜீவாத்மா எப்படின்னா நெருப்பு புகையால் முடிக்கிற மாதிரி கிருஷ்ணனோட டக்குன்னு பிடிச்சிக்கலாம். மனித உடல் இருக்கிற ஜீவாத்மாவுக்கு கிருஷ்ணனோட டக்குன்னு பிடிச்சிக்கலாம். ஆனா மற்ற 2 நிலை இருக்கு இல்லையா, ரொம்ப கஷ்டம், அது உணர முடியாது. அதுக்கப்புறம் இந்த 3 குணத்தோடு ஒப்பிடலாம். சத்துவ குணத்துல இருக்கிறவங்க கிருஷ்ணனோட டக்குன்னு பிடிச்சிக்குவாங்க. நீங்க நம்ம பிரச்சாரம் பண்ணும்போது சாத்வீகமான குணத்துல இருக்கிற உடனே கோயிலுக்கு வந்துருவாங்க. பரவாயில்லையே, நல்லா இருக்கே, இப்படி வர சொன்னாங்களே,
அங்க ஏதோ ஞாயிற்றுக்கிழமை பஜன் பண்றாங்களா, கிளாஸ் கொடுக்குறாங்களா, பிரசாதம் கொடுக்குறாங்களா, வந்துருவாங்க. ரஜோ குணத்துல இருக்கிறவங்க நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். தமோ குணத்துல என்ன பாட்டு பாடினாலும் வேலையாங்க. ரஜோ குணத்துல இருக்கிறவங்க என்ன பெரிய ஹரே ராம ஹரே கிருஷ்ணா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் எங்களுக்கு டைம் இருக்கு, இதுலயும் கூப்பிட்டா நாங்க எப்படி வர்றது எப்படின்னு புலம்பிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு நாள் வருவாங்க. ஆனா தமோ குணத்துல இருக்கிறவங்க தலை குப்புற நின்று தண்ணி குடிச்சாலும் வரமாட்டாங்க. ஏன்னா அது ஆதரவற்ற நிலை. சோ இந்த மாதிரி ஜீவாத்மாவாகிய நம்ம இந்த ஜட உலகத்துல உள்ள தொடர்புனால, ஆத்மா உண்மையானவதான், தூய்மையானதுதான். ஆத்மா வந்து கலங்கமற்றது. இந்த உடல்ல இருக்கிற ஜீவாத்மா கலங்கமற்றது, தூய்மையானது. ஏன் இந்த ஜீவாத்மா கலங்கமற்றது, தூய்மையானது? ஏன்னா கிருஷ்ணாவுடைய அம்சம். ஜீவாத்மாவை நம்ம கிருஷ்ணாவுடைய அம்சமா இருக்கிறதுனால நம் கலங்கமற்றவங்க, தூய்மையானவங்க, நித்தியமானவங்க. ஆனா ஏன் இப்ப கஷ்டப்படுறோம்? மனசஷ்டானி இந்திரியானி பிரகிருதிஸ்தானி கரிசது. ஏன்? இந்த ஜடைக்கினோட தொடர்புனால, இந்த ஜடையர்களோட தொடர்புனால, மாயாசக்தியோட தொடர்புனால, நம்ம இந்த ஜட உலகத்துல வீழ்ந்ததுனால நம்ம என்ன பண்ணிட்டோம்? இதோட நம்ம அடையாளப்படுத்து எதை? இந்த உடலோட அடையாளம். சோ அதனால வானத்துல தெரியுற சந்திரன் வந்து கிருஷ்ணா, வானத்தில் இருக்கும் சந்திரன் கிருஷ்ணா. அவர் நிலை மாறுவது எல்லாம் ஒரு ஸ்டடியா இருக்க. அந்த கிருஷ்ணனுடைய சிறிய அம்சம் ஜீவாத்மா. அவன் தண்ணில தெரியுற சந்திரன் மாதிரி அவன் நடுங்கிட்டே இருக்கான். ஏன் நடுங்கிட்டே இருக்கான்? அவன் ஜடத்தினுடைய சம்மந்தத்தினால் நடுங்கிட்டு இருக்கான். நம்ம ஏன் இந்த உலகத்துல புலம்பிருக்கோம்? பெரிய பெரிய குழப்பம், பல்வேறு குழப்பங்கள், புலம்பல்கள், தொந்தரவுகள், துக்கங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் ஏன்? எல்லாம் ஜடத்தினுடைய சம்பந்தத்தினால. இந்த ஜட உடல் எடுத்ததுனால, ஜட உலகத்துல வீழ்ந்ததுனால, ஜடையத்தின் முக்குணத்தினால, அறியாமையின மாயினால நமக்கு நடுங்கிட்டு இருக்கோம். ஜீவாத்மாவை நமக்கு நடுங்கிட்டு இருக்கும். அதனால என்னைக்கும் ஜீவனும் பரமனும் ஒரே நிலை கிடையாது. அதனாலதான் இந்த மாயாவாதி என்ன நினைக்கிறாங்க? நான் இந்த ஜடத்தோட சம்பந்தம் வைக்கனா நடுங்கிட்டு இருக்கேன், இதை விட்டுட்டேன்னா நான் முன்னாடிவேன். இந்த ஜட உலக வாழ்க்கையை விட்டுட்டா நான் அப்புறம் கிருஷ்ணன் ஒன்னாயிருவேன். அதுக்கப்புறம் நான் வேற, கிருஷ்ணன் வேற இல்லை, எல்லாம் ஒண்ணுதான். பட்டாக்காஸ். இந்த வானம் வந்து தண்ணியில தெரியுது, இதுல தெரியுது பிம்பம் ஒரு பானையில. அதை உடைச்சிட்டா இனி அந்த பானை பிம்பம் இல்ல, எல்லாம் ஒன்னாயிடுச்சு. பட்டாக்காஸ். இந்த வெளியில மேலே பெரிய வானம் ஒரு சின்ன பானையிலையும் தெரியும். அந்த பானையை உடைச்சிட்டோம்னு வச்சுக்கீங்களேன், இந்த வானம் அந்த வானம் ஒன்னாயிடுச்சு. அது எங்க போச்சு? ஒன்னாயிடுச்சு. இதுதான் மாயாவாதி. சோ மாயாவாதி என்ன நினைக்கிறாரு? மாயாவாதி இந்த இந்த ஜட உலக வாழ்க்கையை விட்டுட்டா நான் பிரம்மன் உணர்ந்துட்டு, இந்த ஜட உலக வாழ்க்கை விட்டுட்டா நானும் அந்த பிரம்ம முன்னாடிடுவோம். அதுக்கப்புறம் நான் வேற, இந்த பிரம்ம வேற இல்லை. இதுவும் தப்பான அபிப்பிராயம் தான். இது ரொம்ப ரொம்ப தப்பான அபிப்பிராயம். அதனால சைத்தன்ய பாபு சொல்றாரு, மாயாவாதி கிருஷ்ண அபராதி. ஏன் மாயாவாதி கிருஷ்ண அபராதினா, அவன் தன்னை கிருஷ்ணனோட ஒன்னா நினைக்கிறான். நானும் கிருஷ்ணா ஒண்ணு கிடையாது. நான் தான் கிருஷ்ணன் தான். இதை அவங்க ஏற்க மறுக்கிறாங்க. பகவத்கீதை கிருஷ்ணா தெளிவா சொல்றாரு. பகவத்கீதையில கிருஷ்ணா தெளிவா சொல்லியிருக்காரு. எங்க சொல்லியிருக்காரு? பகவத்கீதை நிறைய சொல்லியிருக்காரு. நீங்களே சொல்லி எங்க சொல்லிருக்கீங்களா? சரி, யாருக்காவது தெரியுமா? ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு கிருஷ்ணா தெளிவா சொல்றாரு, ஜீவாத்மா பரமாத்மா ஒன்னே ஆக முடியாது. என்னைக்கும் வேற வேறதான். என்னைக்கும் வேற வேறதான். ஜீவனும் பரமனும் ஒண்ணு இல்ல. நத்வேவாகம் ஜாது நாசம் நத்வம் நேமே ஜனாதிபா ந சைர்வ ந பவிஷ்யாம சர்வே வயமத பரம். அர்ஜுனா, நீயோ நானோ இங்க இருக்கும் மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் ஒண்ணு இல்ல, நம்ம யாரும் இல்லாமல் இருக்க போறதும் இல்லை. அப்ப ஏற்கனவே இருந்திருக்கிறோம், இப்ப இருக்கிறோம், எதிர்காலத்துல இருக்க போறோம். முக்திக்கு அப்புறம் கடவுளோட ஒன்னாயிருங்கிற பேச்சுக்கேடு கிடையாது. கிருஷ்ணா தெளிவா சொல்லிட்டாரு, நானும் நீயோ மன்னர்களோ. சோ இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். முதல் நபர், இரண்டாம் நபர், மூன்றாம் நபர். நானும் நீயும் மன்னர்கள். இல்லாமல் இருந்த காலம் ஒண்ணும் இல்ல, பாஸ்ட் டென்ஸ். இனி இல்லாம இருக்க போறது இல்ல, ஃபியூச்சர் டென்ஸ். இப்ப இருக்கிற பிரசன்ட் டென்ஸ். சோ 3 பர்சன் 3 டென்ஸ் கவர் பண்ணிட்டாரு கிருஷ்ணா. 3மே கவர் பண்ணிட்டாரு. எப்படி கவர் பண்ணாரு? 3 காலத்திலயும் இருக்கிறோம், 3 நபரும் இருக்கிறோம். நானோ நீயோ மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் ஒண்ணும் இல்ல. அப்ப முன்னாடி இறந்த காலத்துல இருந்திருக்கிறோம், இதுக்கு முந்தைய காலத்துல இருந்திருக்கிறோம், இப்ப இருக்கிறோம், இனி வரப்புற காலத்துல இருக்க போறோம்.
அப்போ எங்க தனி ஒன்னா போறதுக்கு என்ன எங்க இருக்கு? எங்க ஒன்னா போறாங்க? எங்க கடவுளோடு ஒன்னாயிடுறாங்க? கிருஷ்ணன் சொல்றாரு எல்லாம் ஒன்னாயிட்டும் சொல்லியே. நம்ம எல்லாம் முன்னாடி தனித்தனியா இருந்தோம், நம்ம எல்லாம் ஒன்னாயிட்டோம் சொல்லல. இப்ப இருக்கிற நீ எதிர்காலத்தில் இருக்கதா போறோம். அப்ப முக்திக்கு பிறகு கூட ஒரு ஜீவாத்மா முக்திக்கு பிறகும் தன் தனித்தன்மை இழப்பதில்லை. ஆனா மாயாவதி என்ன நினைக்கிறாரு? தன் தனித்தன்மை இழக்கணும் ட்ரை பண்றாரு. இட்ஸ் நாட் பாசிபிள். ஒரு ஜீவன் தன் தனித்தன்மை இழக்க முடியாது. எப்பவுமே அந்த இண்டிவிஜுவாலிட்டி கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கு, லைஃப் ஆஃப்டர் லைஃப். ஈவன் முக்திக்கு அப்புறம் கூட அந்த இண்டிவிஜுவாலிட்டி கண்டினியூ ஆகும். ஆஃப்டர் லிபரேஷன் ஆல்சோ இண்டிவிஜுவாலிட்டி. முக்திக்கு பிறகு கூட அந்த தனித்தன்மை தொடரும். இறைவனோடு ஒன்றாயிருக்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. சோ அதனால இந்த மாயாவாதி நினைக்கிற மாதிரி கடவுளோடு ஒன்னாயிருக்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. சோ இதுதான் பிரபுபாத பொருள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இதுதான் மாயாவோட கடைசி வலைன்னு பிரபுபா அடிக்கடி சொல்றாரு. மாயாவோட கடைசி வலை என்னதுன்னா, தன்னை கடவுளா நினைக்கிறது. நான் தான் கடவுள், இல்ல இந்த உடலை விட்டா நான் கடவுள் ஆயிருவேன், நான் யோகா பண்ணி கடவுள் ஆயிருவேன், நான் தியானம் பண்ணி கடவுள் ஆயிருவேன், நான் கடவுளோடு ஒன்னாயிருவேன். இதெல்லாம் தான் மாயாவோட கடைசி வலை. மாயா வலை போட்டுட்டே இருக்கும். மாயா போடுற கடைசி வலை என்னது? தன்னையே கடவுளா நினைக்கிறது. நிறைய இருக்காங்க இந்த உலகத்துல. இந்த உலகத்துல நிறைய பேர் தன்னையே கடவுளா நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ மெனி பீப்புள் ஆர். ஸோ அதனால பிரபுபா பொருள் அழகா சொல்லியிருக்காரு. மாயாவாதிகள் நினைக்கிற மாதிரி அவங்க புத்தியில் தாழ்ந்தவன். புத்தியில் தாழ்ந்த மாயாவாதி தன்னை புத்திசாலி நினைச்சு என்ன நினைக்கிறாரு? நானும் கடவுள் ஒன்னாயிடும், நானும் கிருஷ்ணா ஒரு ஒன்னாயிடும். அடுத்த ஸ்லோகத்துல கிளியரா சொல்லி. சோ இந்த ஓமையை கொடுத்துட்டு அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு மைத்ரேயர்? ச ச ச சவை நிவர்த்தி தர்மேன வாசுதேவ அனுகம்பை வாசுதேவ அனுகம்பையா பகவத் பக்தி யோகேன பகவத் பக்தி யோகேன திரோதத்தே சனைரிக. ஆனால் பரமபுருஷரான வாசுதேவனின் கருணையால் பற்றில்லாமல் பகவானுக்கு பக்தி தொண்டை செய்யும் முறையின் மூலம் சுய சொரூபத்தை பற்றிய அந்த தப்பான அபிப்பிராயத்தை படிப்படியாக குறைத்துக் கொள்ள முடியும். சுய சொரூபத்தை பற்றிய தப்பான அபிப்பிராயம் என்னது? இப்ப பேசிட்டு இருந்தாதான் சுய சொரூபத்தை பற்றிய தப்பான அபிப்பிராயம்னா ஒருவர் தன்னை கடவுளா நினைக்கிறது. நான் இந்த உலகத்துல வந்துட்டேன், நான் பிரம்மம் நித்தியமானவன், பிரம்மம் நித்தியமானவன், அந்த ஜட உலகத்துல வந்துட்டேன், இப்ப நான் அதை உணர்ந்துட்டேன்னா அப்ப நான் பிரம்மம் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நான் வேற, அந்த பிரம்மம் வேற இல்லை, எல்லாம் ஒண்ணுதான். ஏன்னா எல்லா அந்த பிரம்மத்துக்கு தான் வந்தது. நானும் பிரம்மம் தான், இதை உணர்ந்துட்டா நானும் இந்த பிரம்மம் உண்டாயிடும். இதுதான் தப்பான அபிப்பிராயம். இந்த தப்பான அபிப்பிராயம் எப்ப போகுது? ஒருவர் தன்னையே கடவுளா நினைக்கிறது. ஒருவர் தன்னையே கடவுளாக நினைப்பது அல்லது கடவுளோடு ஒன்றாய் விட வேண்டும் என்று நினைப்பது, கடவுளோடு இறைவனோடு இரண்டரை கலந்து விட வேண்டும் என்று நினைப்பது, அல்லது ஒருவர் தன்னையே கடவுளா நினைக்கிறது. இந்த தப்பான அபிப்பிராயம் எப்ப போகும்? வாசுதேவா அனுகம்பையா. வாசுதேவா அனுகம்பையா இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். பகவத் பக்தி யோகேன. சோ மைத்ரே ரொம்ப அழகா சொல்றாரு, வாசுதேவா அனுகம்பையா. வாசுதேவா அனுகம்பையா அவரது கருணையால். அனுகம்பையா, அனுகம்பா மீன்ஸ் மெர்சி. கிருஷ்ணருடைய கருணையால். எப்படி கிருஷ்ணருடைய கருணை? பக்தி தொண்டு செய்வதால். எந்த மாதிரி பக்தி தொண்டு? பற்றில்லாமல் செய்யும் பக்தி தொண்டு. இந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். இங்க சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை வாசுதேவ அனுகம்பையா பகவத் பக்தி யோகேன திரோதத்தே சனைரிக. ஒரு வேர்டு ரொம்ப முக்கியம். அதனால வாசுதேவனுடைய கருணை எப்போ ஒருத்தருக்கு வாசுதேவனுடைய கருணை கிடைக்கும்? பக்தி யோகேன, பகவத் பக்தி யோகேன. பகவத் பக்தி யோகேன பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறதுனால. எப்படி ஒருத்தருக்கு பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வாரு? வாசுதேவானுகம்பையா, பகவானே கருணையார். குரு கிருஷ்ண பிரசாதேவாய் பக்தி லதா பீஜா. குருவோடைய கருணையால
குருவுடைய கருணையால, கிருஷ்ணாவுடைய கருணையால, குரு கிருஷ்ண பிரசாதேவாய் பக்தி லதா பீஜா. சோ குருவுடைய கருணையால, கிருஷ்ணாவுடைய கருணையால தான் ஒருத்தருக்கு என்ன ஆகும், பக்தி யோகத்தை பயிற்சி பண்ணணும். அப்படி பக்தி யோகத்தை பயிற்சி பண்ண என்ன பிரயோஜனம்? இந்த தப்பான அபிப்பிராயம் போயிடும். வாசுதேவே பகவதே பக்தியோ பிரயோஜித என்னைய தியாசு வைராகியம் ஞானம் ஜத்தகைதுக்கம். பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறதுனால ஞானமும் வைராகியம் கைவரப்படும். ஞானம்னா என்னது? உண்மையான ஞானம். உண்மையான ஞானம் என்னது? கிருஷ்ணர் பரம புருஷோத்தம்னான முழுமுதற் கடவுள், அவர்தான் பரமசத்தியம், அவர்தான் பரபிரம்மம், நான் அவருடைய சேவகன். இதுதான் உண்மையான ஞானம். இதுதான் உண்மையான ஞானம், ரியல் நாலேஜ். ரியல் நாலேஜ் என்னது? பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறதா. இதுதான் உண்மையான தர்மம், இதுதான் பரவ தர்மம். அதனால வாசுதேவே பகவதி வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. இந்த தன்னை கடவுளா நினைச்சிட்டு இருக்கிற ஞானி, ஒரு ஞானி வந்து சாஸ்திரத்தை விசாரணை பண்ணி சாஸ்திரம் படிச்சு படிச்சு தன்னை பிரம்மமா நினைச்சுக்கலாம். தன்னை பிரம்மமா நினைச்சிட்டு இந்த பிரம்மம் அந்த பிரம்மத்தோடு ஒன்னா எல்லாம் ட்ரை பண்ணலாம். இப்படி ஒரு ஞானி வந்து தன்னுடைய உண்மையான அபிப்பிராயத்தை மறந்து தப்பான அபிப்பிராயத்துல இறைவனோடு ஒன்றாய் விட வேண்டும் நினைக்கிற ஒரு ஞானி கூட பற்பல பிறவி எடுக்க வேண்டியிருக்கும். வாசுதேவ சர்வநிதி. அந்த வாசுதேவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு ஒரு ஞானி தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பிறவி எடுக்க வேண்டியது. பகுநாம் ஜென்மனாமந்தே. பற்பல பிரிவுகளுக்கு அப்புறம் தான் ஒரு ஞானி இந்த தப்பான அபிப்பிராயத்தில் விடுபடுவார். அதனால கிருஷ்ணாவுடைய கருணை அல்லது தூய பக்தர்களின் கருணை, பிரபுபாத் வந்து பொருளுரை ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். இவ்வாறாக பகவானின் தூய பக்தருடன் சகவாசத்தின் மூலமாக அவரது கருணை உணர்ந்தறியப்படுகிறது. தூய பகவத் பக்தர்கள் பலநோக்கு கர்மம் மற்றும் தத்துவ கற்பனை ஆகிய உட்பட எல்லா பௌதிக ஆசைகளுக்கும் மேம்பட்டவர்களாக உள்ளனர். பகவானின் கருணையை பெறுவதற்கு தூய பக்தருடன் ஒருவன் சகவாசம் கொள்ள வேண்டும். இத்தகைய சகவாசம் மட்டுமே ஒருவனை நடுங்க செய்யும் பொருட்களிலிருந்து விடுவிக்கும். பல்வேறு குழப்பங்கள், மனக்கற்பனைகள், வரட்டு தத்துவங்கள், இது மாதிரி நிறைய நடுங்கக்கூடிய நிலைமை இருக்கு. அன்ஸ்டேபிள் அல்ல அன்ஸ்டடி பொசிஷன், நிலையில்லாத தன்மை, உண்மையில்லாத தன்மை, நடுங்கு செய்யும் தன்மை, பகவானை பற்றிய விஷயங்களை உள்ளவாறு தெரிந்து கொள்ளாமல் இருக்கு. அது பிளிக்கரிங் மைண்ட் மாதிரி அப்படியே சஞ்சலமாவே இருக்கு. இதுவா அதுவா, சரியா தப்பா, எது ஒரே குழப்பமா இருக்கு. கடவுள் யாரு? இதுல யாரும் நிறைய கடவுள் இருக்காங்க, யாரு இதுல முழு முதற் கடவுள்? இப்படி இவரை எப்படி அணுகணும்? யோகா பண்ணணுமா, தியானம் பண்ணணுமா, இல்ல கடவுளோடு ஒன்னாயிர முடியுமா? தியானம் பண்ணி கடவுளோட ஒன்னாயிரலாமா? யோகா பண்ணி கடவுளோட ஒன்னாயிர முடியுமா? கடவுளை பார்க்கும் மாதிரி சோ மெனி திங்ஸ். இந்த மாதிரி பல்வேறு குழப்பங்கள். இந்த பல்வேறு குழப்பங்கள் ஒரு சுத்த பக்தருடைய சங்கத்துல வந்து இம்மீடியட்டா கிளியர் ஆயிடும். உடனடியா ஒரு தூய பக்தருடைய சங்கத்துல வந்தோடனே இந்த எல்லா குழப்பங்களுக்கும் முற்றுப்புள்ளி வச்சு. ஏன்னா அவங்க கிருஷ்ணர் மேல முழு ஈடுபாடு, கிருஷ்ணனுக்குள்ள பூர்ணத்துவம் பெற்றிருக்கிறதுனால, அவங்க தன்னை உணர்ந்த ஆத்மாவா இருக்கிறதுனால, அவங்க பகவானை சேவர்களா இருக்கிறதுனால, அந்த தூய பக்தர்கள் நம்மளை விடுவிச்சு. இந்த மாயினுடைய நடுக்கத்திலிருந்து, இந்த குழப்பத்திலிருந்து நம்மளை விடுவிக்க முடியும். அதனால எப்பவுமே தூய பக்தருடைய சங்கத்தை எதிர்பார்த்துட்டே இருக்கு. எப்ப கிடைக்கும்? அது ரொம்ப அரிதானது. தூய பக்தருடைய சங்கம் கிடைக்கிறது ரொம்ப அரிது. இந்த மனித வாழ்க்கையே ரொம்ப அரிது. அரிது மாநிலராய் பிறத்தல். மனித வாழ்க்கை ரொம்ப அரிது. அந்த மனித வாழ்க்கையில ஒருத்தர் ஆன்மீக பாதையில் வர்றது ரொம்ப ரொம்ப அரிது. அந்த ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்களை கிருஷ்ண பக்தராகிறது அரிதினும் அரிது. அந்த கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணும்போது ஒரு சுத்த பக்தருடைய சங்கம் கிடைக்கிறது அரிதினோ அரிது. வெரி வெரி ரேர். கோடியில ஒருத்தர் தான் பார்க்க முடியும் சுத்த பக்தர். கோடியில ஒருத்தர் தான் இருக்கு. அதனால பிரபுபாவுடைய கருணையால் நமக்கு அவருடைய சங்கம் அவர் புத்தகம் மூலமா கிடைக்கும். பிரபுபாடைய அசோசியேஷன். பிரபுபாத் இப்ப இருக்காரு. பிரபுபாத் ஒரு புத்தகத்துல இருக்காரு, அவர் கோயில்ல விக்கிரகத்துல இருக்காரு, அவருடைய உபன்யாசத்துல இருக்காரு, அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்காரு, உபதேசங்கள்ல இருக்காரு. பிரபுபாத எட்டர்னல். பிரபுபாத நித்தியமானவர். அவருக்கு மரணமே கிடையாது.
அவர் பகவானால் சக்தி அளிக்கப்பட்டவர், பகவான் அந்த பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர். பிரபுபாதர் எப்போ நம்ம வழி நடத்திட்டே இருக்காரு. அத்தகு பக்தருடைய சங்கம் நமக்கு கிடைக்குது. தூய பக்தர் பிரபுபாடைய சங்கம் எப்படி கிடைக்குது? அவர் புத்தகம் படிக்கிறதுனால, அவருடைய உபன்யாசங்கள் கேட்கறதுனால, அவருடைய கட்டளையை அவருடைய உபதேசங்களை பின்பற்றுவதால். அது எப்படி ரொம்ப சுலபமாகுது? அது அவருடைய சீடர்களை சரணடைஞ்சு பிரபுபாடைய சீடர்கள், குருமார்கள் இருக்காங்க, சுத்த பக்தர்கள், அவங்க கண்ணு முன்னாடி வாழக்கூடிய உதாரணமா இருக்கு. அப்போ ஸ்தாபகாச்சாரி பிரபுபாடைய மனோபாவம் என்ன? அவர் எந்த நோக்கத்துக்காக சொல்லியிருக்காரு? எப்படி நம்ம கிருஷ்ணனோட பக்குவமாகணும், எப்படி கிருஷ்ணன் மேல அன்பை வளர்த்துக்கணும், இதெல்லாம் பிரபுபாட்டு கத்துட்டு இருக்கிற அவரது சீடர்கள், மூத்த பக்தர்கள், குருமார்கள், அவங்க இருக்கு. இவங்க நம்மளை வழிநடத்தக்கூடிய வாழும் ஆச்சாரியர் கண்ணு முன்னாடி இருக்காங்க. ரெண்டு பக்கம் நமக்கு கைடன்ஸ் கிடைக்குது. 2 இல்ல 3 பக்கம் கைடன்ஸ், 3 இல்ல 4 பக்கம், 4 பக்கம் கைடன்ஸ் கிடைக்குது. என்னென்ன 4 பக்கம் கைடன்ஸ் கிடைக்குது? ஒரு ஜீவாத்மாவுக்கு, ஒரு பக்தனுக்கு 4 வகையில வழிகாட்டுதல் இருக்கு. எப்படி 4 வகையில வழிகாட்டுதல்? ஒன்று கிருஷ்ணா பகவத்கீதை மூலமா சொல்றாரு. பகவத்கீதை மூலமா கிருஷ்ணா நம்ம வழி நடத்துறாரு. 2வது பிரபுபாதர் ஒரு புத்தகம் மூலமா வழி நடத்துறாரு. பிரபுபாதர் கமெண்ட்ரி விளக்கம் கொடுத்திருக்காரு. சோ கிருஷ்ணா என்ன நோக்கத்துல சொல்றாரு, இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? சோ ஒன்று, ஒரு ஜீவாத்மா எப்படி பக்தி தொண்டில பக்குவமாகிறது, பக்தி தொண்டில எப்படி உறுதியாகிறது, எப்படி கிருஷ்ணரே தன் வாழ்க்கையின் குறிக்கோளா வச்சுக்கிறது. கிருஷ்ணா தான் வாழ்க்கையின் இறுதி லட்சியம். வாசுதேவ சர்வமிதி சர்வ தர்மான் பரித்யஜ்ய. சோ அந்த வாசுதேவ கிருஷ்ணர் தான் அனைத்துக்கும் காரணம்னு கிருஷ்ணா பகவத்கீதை மூலமா சொல்றாரு, சாஸ்திரம் மூலமா. அப்போ சாஸ்திரங்கள் நம்ம வழி நடத்துது. கிருஷ்ணா சாஸ்திரம் மூலமா நம்ம கைட் பண்றாரு. 2வது ஆச்சாரியருக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? பகவத்கீதை எப்படி புரிஞ்சுக்கிறது, பாகவதம் எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த புத்தக பாகவதத்தை பக்தர் பாகவதத்துக்கு கேட்கிற விளக்கம், பக்தர் பாகவதம் எழுதிய விளக்கத்தை படிக்கிறது. சோ எப்படி பிரபுபாதா தன் புத்தகம் மூலமா, தன் உபதேசங்கள் மூலமா, தன் உபன்யாசம் மூலமா வழிநடத்துறாரு. சோ கிருஷ்ணா நேரடியா வழிநடத்துறாரு பகவத்கீதை மூலமா. தன் கிருஷ்ணா பிரபுபாதர் மூலமா அது விளக்கம் கொடுத்து, அது மூலமா நம்மளுடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறது, கிளியர் பண்றாரு. சோ கிருஷ்ணா என்ன நோக்கத்துக்காக சொல்லியிருப்பாரு, கிருஷ்ணாவுடைய நோக்கம் என்ன, கிருஷ்ணா எதுக்காக சொல்ல வர்றாரு, இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பகவத்கீதையை நாம் எவ்வாறு எளிமையா புரிஞ்சுக்கிறதுங்கிறத பிரபுபாதா அவர் விளக்கம் மூலமா நமக்கு எளிமையாக்கி கொடுத்தார். 3வது ஆன்மீக குருவானவர் நம்மளை வழிநடத்தி சொல்றார். பிரபுபாதர் என்ன மனோநிலையில பிரச்சாரம் பண்ணாரு, பிரபுபாடைய மூடன் மிஷன் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய மனோபாவம் என்ன, பிரபுபாதர் எப்படி புரிஞ்சுக்கிறது, பிரபுபாதர் எப்படி ஃபாலோ பண்றதுங்கிறத வாழும் குருமார்கள் கத்துக் கொடுக்கிறார். 4வது கிருஷ்ணாவை நம்ம இதயத்துல பரமாத்மாவை நம்ம உற்சாகப்படுத்துறாரு. 5வது வைஷ்ணவர்களுடைய சங்கம் இருக்கு, பக்தர்கள் சங்கம். இப்படி 5 விதத்துல கிருஷ்ணா நமக்கு ஹெல்ப் பண்றாரு. கிருஷ்ணா தன்னை தன்னை நோக்கி வரக்கூடிய ஆத்மா யார் ஒருத்தர் கிருஷ்ணரை நோக்கி வர்றாங்களோ, இந்த இதுல எழுதியிருப்பாங்க சர்ச்சில், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாருங்கள். நீங்க அப்ப என்ன அர்த்தம்? நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு அர்த்தம். அதுல எழுதியிருப்பாங்க சர்ச்சில் ஃப்ரண்ட்ல பெரிய வசனம் எழுதியிருப்பாங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாருங்கள். அப்ப உள்ள போனதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அந்த மாதிரி கிருஷ்ணரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாரெல்லாம் கிருஷ்ணரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? யார் பகவத்கீதை படிக்கிறாங்களோ கிருஷ்ணரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, யார் பிரபுபாதரை ஃபாலோ பண்றாங்களோ கிருஷ்ணரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, யாரு ஆன்மீக குரு பின்பற்றாரோ கிருஷ்ணரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, யார் பக்தர் சங்கத்தில் இருக்காங்களோ கிருஷ்ணரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, யார் இதயத்துல பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்காரோ, பரமாத்மாவோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்றாங்களோ கிருஷ்ணரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. வேற என்ன வேணும்? இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு. கிருஷ்ணா இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுக்கிறார், இப்படி நம்ம கைட் பண்ற 5 விதமா கிருஷ்ணா கைட் பண்ற. ஒரு பக்தனை 5 வகைகள்ல கிருஷ்ணா வழி நடத்துற. சாஸ்திரம் மூலமா, சாதுக்கள் மூலமா, ஆச்சாரியர் மூலமா, இதயத்திலே பரமாத்மா இருந்து கொண்டு, பக்தர் சங்கம் மூலம், இப்படி எல்லாம் கிருஷ்ணா நம்மள கைட் பண்ற. அப்ப எப்படி? ரொம்ப சுலபம், கஷ்டமே இல்ல. கிருஷ்ணாதான் முழுமுதற் கடவுள், வாசுதேவனே சர்வமிதிங்கிறது கிருஷ்ணாவுடைய கருணையால, வைணவருடைய கருணையால, பக்தி யோகேன, பகவத் பக்தி யோகேன. எந்த மாதிரி பக்தி யோகேன?
பற்றில்லாத பக்தி யோகி. பௌதிக உலகத்துல பற்றுள்ள கிருஷ்ணா மேல பற்றுதல் கொண்டு பக்தி செய்யும் போது அதன் மூலமாக சுயஸ்வரூபத்தை பற்றிய அந்த தப்பான அபிப்பிராயம், சுயஸ்வரூபத்தை பற்றிய தப்பான அபிப்பிராயம்னா தன்னை கடவுளா நினைக்கிறது. நோ, நான் எப்பவுமே கிருஷ்ணாவுடைய சேவகன். அதுதான் சுயஸ்வரூபத்தை பற்றி சரியான அபிப்பிராயம். ஜீவரே சொருபகோய் கிருஷ்ணரே நித்யதாஸ். ஜீவாத்மா உண்மையான சொரூபம் கிருஷ்ணாவுடைய சேவகன் தான். இதை மறந்துட்டா மாயாவுடைய சேவகன். இல்ல இது கடைசி வலைன்றது தனியை கடவுளா நினைக்கிறேன். இதெல்லாம் தப்பான அபிப்பிராயம். அப்ப பௌதிகவாதிகளுக்கு தப்பான அபிப்பிராயம் இருக்கு, ஞானிகள் யோகிகளுக்கும் தப்பான அபிப்பிராயம் இருக்கு. கிருஷ்ண பக்தருக்கு மட்டும்தான் சரியான அபிப்பிராயம். என்ன சரியான அபிப்பிராயம்? இந்த ஆன்மா கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ண வேண்டியவன். இது எப்ப புரிஞ்சுக்க முடியும்? குருவோடைய கருணையால, கிருஷ்ணாவுடைய கருணையால களங்கமில்லா பக்தி தொண்டு செய்யும் போது அந்த அந்த நிலையில ஸ்டடியா இருக்குது. அந்த அந்த பொசிஷன்ல ஸ்டடியா இருக்கு. இதுதான் சொரூப் சித்தி. நம்முடைய சொரூப நிலை கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணும். அதுதான் இங்க சொல்ல வராங்க. அப்ப பல்வேறு குழப்பங்கள், தப்பான அபிப்பிராயங்களுக்கு எல்லாம் ஒரே வழி ஆன்மீக குருவி கிருஷ்ணரே சரணடைந்து களங்கமில்லா பக்தி தொண்டு செய்யறதுதான். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாம ஜபத்திலும் தொடங்குது. ரைட்? சோ நாம ஜபம் செய்யும் போது கிருஷ்ணா தன்னைத்தானே வெளிப்படுத்துறாரு. ஏன்னா கிருஷ்ணாவுக்கு நாமத்துக்கு வித்தியாசம் கிடையாது. ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சா கிருஷ்ணா கொஞ்சம் கொஞ்சமா தன்னை வெளிப்படுத்துவார். இதயம் தூய்மை அடையும் போது அங்க தூய பக்தி கொண்டு உதயமாகும். யாருடைய இதயம் தூய்மை அடையுதோ அங்க களங்கமில்லாத பக்தி, தூய பக்தி உதயமாகும். எப்போ தூய பக்தி உதயமாகும்? யாருடைய சாண்டிங் பர்ஃபெக்டா இருக்கும், யாருடைய ஜபம் சுத்தமா இருக்கோ, யார் ஜபம் கவனமா இருக்கோ, அந்த கவனமான ஜபத்தின் மூலமா ஒருத்தர் இதயத்தை தூய்மை செய்யும். அந்த இதயத்தை தூய்மை செய்யும் போது இதெல்லாம் நம்ம ரியலைஸ் பண்ணலாம். கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், அவர் என்னை வழி நடத்திட்டு இருக்காரு, நான் அவருடைய சேவகன்கிறதுல ஸ்திரமா இருக்கு. ஹரே கிருஷ்ண. ரந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய். ஓகே.